பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. 119வது சங்கீதம் 112வது வசனம். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் அழகாய் எழுதி வைக்கிறான், என் இருதயத்தை நான் சாய்த்து விட்டேன். எதற்காக சாய்த்தாராம்? முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி, உம்முடைய வேதத்தின்படி செய்ய, செயல்பட, வாழ என் இருதயத்தை சாய்த்தேன். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தாவீது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதத்தை அதிகமாய் விரும்புகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதை மிகப்பெரிய பொக்கிஷமாய் பார்க்கிறார். அதே 119, 127 நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். இதில் அவர் பிரியப்படுகிறார், இதை நேசிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வார்த்தையின்படி எப்பொழுது செயல்படுவோம்? பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வரும்போதெல்லாம் பைபிளும் கையுமா தான் இருப்பாங்க. காலையில் எழும்பி கரெக்டாக ஜோம் பண்ணிடுவாங்க. வீட்டில் ஃபுல்லாக கிறிஸ்டின் பாட்டு தான் ஓடிட்டுருக்கும், கிறிஸ்டியன் செய்திகள் ஓடிட்டுருக்கும். ஏன்னா எக்ஸாம் வருது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் பகுதிகள் வரும்போது வார்த்தையின்படி செய்வோம். கஷ்டம் வரும்போது உடனே வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து, அதுவும் விசேஷமாக இந்த கோவிட் டைம் ஆரம்பத்தில், கொரோனா ஃபஸ்ட்டு வேவில் எல்லா வீட்லேயும் பாட்டு சத்தம், துதி சத்தம், எல்லா யூடியூப்லேயும் பிரசங்கம், ஆராதனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். 91வது சங்கீதம் கூடுமான வரையிலும் எல்லாரும் காணாமல் படிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வேதத்தோடு ஒரு நெருங்கின வாழ்க்கை. ஆனால் கொஞ்சம் விசாலம் வரும்போது, ஒரு விடுதலை வரும்போது, அல்லது ஒரு பிரச்சனை இல்லாத சூழ்நிலை வரும்போது இருதயத்தை வேறு பக்கமாய் திருப்பி செல்லுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் காணப்படுகிறவைகள். இங்கே நீங்கள் கவனிச்சிங்களா? இருதயத்தை எதற்காக சாய்க்கிறார் தெரியுமா? வேதத்தின்படி செய்ய. எவ்வளவு காலம்? முடிவு பரியந்தம். என் வாழ்க்கையில் இனி எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் இந்த வார்த்தையின்படி வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைக்கு சாய்த்து விட்டேன். ஒரு பக்கம் பாவம் இழுக்கிறது, இன்னொரு பக்கம் பரிசுத்த வேதம் இழுக்கிறது. நான் எந்த பக்கம் சாய்வேனோ அந்த பக்கம் உள்ளவர்கள் என்னை இழுப்பது ரொம்ப லகுவாகிவிடும். நான் பாவத்தின் பக்கம் வேண்டும் என்றே சாய்த்து விட்டு, கர்த்தாவே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நான் கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. நானாக கால் தவறி விழுந்தால் கர்த்தர் என்னை தூக்குவார். கர்த்தர் என்னை தூக்குவார் என்று சொல்லி நான் குதித்து சாடுவேன் என்றால் அந்த இடத்துல நான் கர்த்தரை பரீட்சை தானே பார்க்கிறேன். சாத்தான் இயேசுவை தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்தி அப்படி தள்ளிவிடவில்லை. நீர் குதியும் என்கிறான், நீர் குதியும் என்கிறான். அந்த இடத்துல சாத்தான் தள்ளிவிட்டிருந்தா தூதர்கள் வந்து தாங்கியிருப்பார்கள், தூதர்கள் வந்து தாங்குவார்கள் என்று சொல்லி இயேசுவே குதிக்கவில்லை. தேவன் இதை அழகாய் நமக்கு காண்பித்திருக்கிறார். காரணம், அவர் பிதாவின் வார்த்தை மேலே தன்னுடைய இருதயத்தை சாய்த்திருந்தார். மனிதனப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இங்கே தாவீது அதை தான் சொல்லுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் இப்படி வேதத்தின்படி செய்ய அவன் இருதயத்தை சாய்க்க காரணம் என்னவென்று கேட்டால் தாவீது சொல்லுவார். 40வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னிடமாய் அவர் சாய்ந்திருக்கிறார். அந்த நன்றியை நான் மறக்கக்கூடாது. எனவே அவர் வேதத்தினிடம் என் இருதயத்தை சாய்த்தேன். பிரியமானவர்களே, நம் பட்சமாய் அவர் வந்துட்டார். அவர் பட்சமாய் நாம் செல்வதன் அடையாளமாய் இந்த வேதத்தின்படி முடிவு பரியந்து செய்ய உங்கள் இருதயத்தை இதன் மேலே வச்சிருங்க. இரவும் பகலும் இது தியானமாக இருக்க. ஆமென். ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க, கர்த்தர் நடத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, முடிவு பரியந்தம் உடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி எங்கள் இருதயத்தை இதன் மேல் சாய்க்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.